பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். இந்த மாலை வேளையில் ஆலய ஆராதனை ஆரம்பமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களோடே தங்கியிரும். அதேனென்றால் அந்தி நேரமாகி பொழுது சாய்ந்து போயிற்று. நாங்கள் யார் அண்டைக்கு போவோம்? ஆண்டவரே, உண்மையில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டாயிருக்கிறது. நீர் எங்களுடனே பேசி வேத வாக்கியங்களை எங்களுக்கு திறந்து சொல்லும்பொழுது எங்களுடைய இருதயம் எங்களுக்குள் பற்றி எரிய பண்ணும். ஆண்டவரே, எங்களோடு கூட தங்கிரும். அதேனென்றால் அந்தி நேரமாகி பொழுது சாய்ந்து போயிட்டே சுவாமி. ஆமீன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் கீர்த்தனையிலே 3வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 3. இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்து இயேசுவையே துதிசை நீ மனமே. 3வது கீர்த்தனை. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, கிருபையும் தயவுள்ள பிதாவே, தேவரே, எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் உடைய திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் உடைய திருச்சித்தத்தையும் கரையேறும் வழி எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவர் எங்களை கிருபாகாட்சமாய் நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தில் அடங்கிய உச்சிதமான போதங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும்
நாங்கள் உம்முடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டதை கவனமாக கேட்டு படித்து அதற்கேற்றபடி செய்து நடக்க எங்களுக்கு உமது ஆவியினுடைய வரங்களை தந்தரல வேண்டும் என்று உமது நேசகுமார் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த மாலை ஆலய ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்போது ஏசபேல் எலியாவினிடத்துக்கு ஆள் அனுப்பி, அவள் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்போது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்தை மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனையுடைய தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்போது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அதற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்போது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கின்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உடைய பலிபீடங்களை இடித்து உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்போது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கின் வழியாக வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகேலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்நானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும்
அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்போது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓண்டி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்போது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்பது வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு இடத்திடம் அளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துங்கள பிதாவாகிய பிராப்னை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரி இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துகளில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தில் உயிர்த்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்துங்கள பிதாவாகிய பிராப்னுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவிடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சுத்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணம் மட்டும் நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமருவோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 230 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 230 முதல் 3 சரணங்கள். வெளியில் ஊரில் யாவும் எல்லா ஜீவாத்மாவும் இப்போது அமர்ந்தது. என் மனமே நீ பாடி உன் கர்த்தரை கொண்டாடி ஜப தியானமாயிரு. 230 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அதில் அன்பின் தீயை மூட்டி அருளும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சத்துக்கு தேவரீர். எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த மக்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இந்த நாளிலே ஒரு மாலை ஆராதனையிலே சற்று நேரம் வேதத்தை ஆழ்ந்து தியானிப்போம், சிந்தனை செய்வோம். இப்போ சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்ட 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார். அதற்கு பிறகு இந்த செய்தியை ஆகாப் ராஜா ஏசபேல் இடத்தில் போய் சொல்லுகின்றார். ஏசபேல் எப்படி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நேர்ந்ததோ அதே சம்பவம் எலியாவுக்கு நேரும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இந்த எச்சரிக்கை கேட்ட எலியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஏசபேல் ராணிக்கு பயந்து கொண்டு கடவுளிடத்தில் கேட்கின்றார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கின்றார். கடவுள் அவரை ஆற்றி தேற்றி, நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ போ என்று சொல்லி அவரை அனுப்பி, அந்த இடத்துக்கு அவர் வரும்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது, இப்படி என்னுடைய பிராணனை வாங்க தேடுகின்றார்கள் என்று சொல்கின்றார். நான் ஒருத்த மட்டும்தான் மீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டும் பொழுது கடவுள் சொல்கிறார், நீ ஒருத்த மட்டும் இல்லை, பாகாலுக்கு முடங்காத 7000 முழங்கால்களையும் பாகாலுக்கு முத்தம் செய்யாத தீர்க்கதரிசிகளையும் எனக்கு பயந்த பிள்ளைகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு எலியாவுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து, நீ போய் உனக்கு அடுத்ததாக ஒரு தீர்க்கதரிசியை ஆயத்தம் பண்ணு என்று சொல்லி பெயரை சொல்லி, அவருடைய தகப்பன் பெயரை சொல்லி, அந்த தீர்க்கதரிசியை நீ ஆயத்தம் செய்ய என்று சொல்கின்றார். மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? எலியாவுடைய சகாப்தம் முடிந்தது, எலிசாவுடைய சகாப்தம் ஆரம்பிக்கிறது. கடவுள் திட்டவட்டமாய் பேசினார். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 19வது அதிகாரம் 16வது வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாக யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை உன் ஸ்நானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். எப்படி அபிஷேகம் பண்ணுவது? ஆரோனுடைய தலையிலே அபிஷேக தைலத்தை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டார். 2 கை வைத்து பிரதிஷ்டை செய்வார்கள். ஆனால் இங்கே எலியா தன் சால்வை எடுத்து எலிசாவின் மீது போட்டு அவனை அபிஷேகம் பண்ணுகின்றார். அப்படி என்ன அந்த சால்வை? பெரிய சால்வை. சால்வை இந்த நாட்களிலே ஒரு பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பது, பெரிய பெரிய தலைவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பது. இந்த சால்வை வேண்டாம், எனக்கு அதற்கு பதிலாக பணமாய் கொடுங்கள், இந்த சால்வையினுடைய பணத்தை நான் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் உண்டு. இந்த சூழ்நிலையிலே எலியாவின் சால்வை எப்படிப்பட்ட சால்வை? அது கிழிந்து கந்தலாகி, அது எவ்வளோ நாட்கள் அந்த சால்வையை பயன்படுத்தினார் என்பது நமக்கு தெரியாது. பெரிய பெரிய ராஜாக்கள்,
பெரிய தங்க இழைகளினால் சால்வைகளை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ராஜாவினுடைய மகன் யோனத்தான் விலை உயர்ந்த சால்வையை தரித்து கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். செல்வ சீமான்கள், அரசியல் தலைவர்கள் கொடைக்கானல், ஊட்டி என்று சொல்லக்கூடிய குளிர் பிரதேசத்துக்கு போனால் அங்கே ஏழை எளிய மக்கள் சால்வையை பூத்தி கொண்டிருப்பார்கள் குளிருக்காக. ஆகவே வேதத்திலே அபிஷேகத்துக்கு பல அடையாளங்கள் உண்டு. எண்ணெயினால் அபிஷேகம், தைலத்தினால் அபிஷேகம், அக்னியினால் அபிஷேகம், ஜீவ நதியினால் அபிஷேகம், நீரூற்றினால் அபிஷேகம், வான் புறாவினால் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு அபிஷேகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இங்கே ஒரு சாதாரண ஒரு சால்வை, அந்த சால்வை எடுத்து எலிசாவின் மீது போடுகின்றார். போட்ட பிறகு என்ன நடக்குது? எலிசா எலியாவின் இடத்துல கேட்கின்றார், ஐயா நான் உங்கள் பின்னாடி வரேன், அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம், எங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன். இந்த சூழ்நிலையில் இந்த எலியா என்ன சொல்கிறான்னு சொல்லி எலிசாவை பார்த்து, நான் உனக்கு செஞ்சதை மறந்துடாது, எதற்காக உனக்கு சால்வை போட்டன்றதை மறந்துடாது. உடனடியாக இந்த எலிசா 12 ஏர் மாடுகள், அதுக்கு முன்னாடி 11 பேர் போகிறாங்க, இந்த 12வது ஏர் மாடை பூட்டி கொண்டு போகிறான்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு வயல்வெளிகளுக்கு சொந்தக்காரன், வேலையாட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளி, ஒரு பண்ணையாள். என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த 12 ஏரை ஊட்டி கொண்டிருந்த அந்த மனிதன் மாட்டை அடித்து ஏர் பூட்டி கொண்டிருந்த அந்த ஏரை வைத்து அதை விறகாக்கி அந்த மாட்டை சமைச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து விடுகின்றார். ஏன் இதை செஞ்சார்? அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆடோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதோ மாடு எடுக்க வேண்டியது, ஒரு உழவுக்காக செய்து கொண்டிருந்த ஒரு உழைக்கக்கூடிய பக்குவப்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு மாட்டை ஏன் அவர் அடித்து சமைக்க வேண்டும்? அதுவும் அந்த ஏரை விறகாக்கி விடுகின்றார். ஏன் என்று சொன்னால், இதுக்கு பிறகு இந்த ஏரை நான் நினைத்தும் பார்க்க மாட்டேன். இந்த மாடு இருந்தால் தானே ஏர் உழணும்னு சொல்லி என்ன வரும், அந்த மாடையே நான் செய்து விடுகின்றேன், கறி சமைத்து விடுகின்றேன். ஏர் இருந்தால் இன்னொரு மாட்டை வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும். ஆகவே ஏரையும் நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி அழித்து சாப்பாடு கொடுக்க. The missionary farewell, the prophecy farewell, or prophetic calling அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். அதே போல் புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் எரிகோ வழியில் உட்கார்ந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கொண்டு இருக்கின்றான். அந்த வழியாக நிறைய பேர் போகிறாங்க வராங்க. என்னன்னு கேட்குறான், தாவீதின் குமாரன் போகின்றார் என்று சொல்ல, உடனே அவன் சத்தத்தை உயர்த்தி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கின்றான். இப்போ நடக்கிற அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அந்த குருடன் தன் மேலிருந்த சால்வையை தூக்கி வீசி எறிந்து விட்டு இயேசுவின் இடத்துல போகின்றான். எனக்கு இனி இந்த சால்வை வேண்டாம், இயேசு எனக்கு கண்களை கொடுத்து விடுவார், அந்த சால்வை எனக்கு மீண்டும் தேவையில்லை என்று சொல்லி அந்த சால்வையை உதறி விடுகின்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்மேல் ஒரு சால்வையை போட பிரியப்படுகின்றார். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அது ரட்சிப்பின் சால்வை, நீதியின் சால்வை. அந்த சால்வையை நீ தூக்கி உதற முடியாது. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கிழிந்து போன வேண்டாத அழுக்கான சால்வைகளை தூக்கி எறிந்துவிட்டு நீதியின் சால்வையையும் ரட்சிப்பின் சால்வையை தரித்து கொள்வாய் என்று சொன்னால், எலியாவின் சால்வை எலிசாவுக்கு கொடுத்ததை போல கர்த்தர் உனக்கு கொடுக்க பிரியப்படுகின்றார். அபிஷேகத்தினால் உன்னை நிரப்ப
ஆயத்தமாகின்றார். 4 சால்வைகளை சொல்கின்றேன். அந்த 4 சால்வைகளில் முதல் சால்வை எலியாவின் சால்வை. இரண்டாவது ஒரு சால்வை சொல்லப்படுகிறது. அது யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். யோசுவா 7வது அதிகாரம் 20-21 வசனங்கள். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரத்யுத்தரமாகவே, மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 சேக்கல் வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாளையத்தை நான் கண்டு அவளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று சொன்னான். பாபிலோனிய சால்வை. இன்னைக்கு சால்வையில் சிறப்பான சால்வைகள் உண்டு. காஷ்மீர் சால்வை என்று சொல்வாங்க நம்ம இந்திய தேசத்தில், நேர்த்தியான சால்வைகள். அதே போல பாபிலோனிய சால்வை என்பது மிக நேர்த்தியான ஒரு சால்வை. அந்த சால்வையை ஒரு மனிதன் எடுத்து வைத்துக் கொள்கின்றான். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தா, யோசுவா 6:18, சகல வெள்ளியும் பொன்னும் வெங்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரும். எரிகோ பட்டணம் பிடிக்கப்படுவதற்கு முன்பாக கடவுள் கொடுத்த ஒரு ஆணை. இதெல்லாம் கடவுளுக்கு வேணும், ஆனால் மற்றதெல்லாம் வேண்டாம். ஆனால் ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இச்சித்து இந்த பாபிலோன் சால்வையை ஒளித்து வைத்து கொண்டான். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க யுத்தத்துக்கு போறாங்க, அவர்களால ஜெயிக்க முடியவில்லை, தோல்வி அடைகின்றார்கள். யோசுவா இப்போ கர்த்தரை பார்த்து கேட்கிறார், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு தோல்வி? ஏன் ஆண்டவரே எங்களுக்கு உயிர் சேதம்? ஏன் ஆண்டவரே எங்களுடைய யுத்தத்தில் நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்கின்றான் யோசுவா. அப்போ கடவுள் சொல்றாரு, நீங்க தப்ப வச்சுக்கிட்டு நீங்க தோல்வி அடைஞ்சா நான் என்ன செய்யறது? நீங்க தப்ப வச்சுக்கிட்டு நீங்க உயிர் சேதம் அடைந்தா நான் என்ன செய்யறது? நீங்க தப்ப வச்சுக்கிட்டு நான் கூட வரலன்னு சொன்னா எப்படி? இப்போ என்ன நடக்குது தெரியுமா? எங்க தப்பு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போதான் அதை வாசிக்கேட்ட அந்த பகுதி, யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 20-21 வசனத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அந்த வசனத்தை தெளிவாய் சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரத்யுத்தரமாகவே, மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்ன பிரகாரமாக செய்த விதத்தை சொல்றான். எப்படி செய்தானா, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாளையத்தை நான் கண்டு அவளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளியும் அதன் அடியில் இருக்கிறது. ஒரு 4 காரியம் சொல்லுது. இந்த 4 காரியமும் ஆதியாகம புத்தகத்தில் செய்யப்பட்ட 4 காரியங்கள். ஏவாள் செய்த காரியம். முதலாவது காரியம் கண்டேன். வசனம் சொல்கிறது 21, நான் கண்டு. ஏவாளும் அதே தான் செய்கிறாள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துடைய கனியை கண்டு. ஆகானும் அதை தான் செய்கிறான், கண்டு. 4 காரியம். 2வது காரியம் சொல்கிறது அவைகளை இச்சித்து. ஏவாளும் அதன் பழத்தின் மேல இச்சை கொள்கின்றாள். 3வது காரியம் எடுத்துக்கொண்டேன். இப்ப அந்த பழத்தை ஏவாளும் எடுத்துக்கொள்கின்றாள். 4வது காரியம் அவைகளை ஒளித்து வைத்தேன். இவ சொல்றா, நான் புசித்தேன், என் புருஷனுக்கும் கொடுத்தேன். 4 காரியம் ஏவாள் செய்ததை தான் ஆகானும் செய்கின்றான். கண்டேன், இச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன், ஒளித்து வைத்தேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு கடவுளுக்கு பிரியமில்லாத சால்வைகள் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் உன் வீட்டில் இருக்குதா?
சால்வனாக்கா ஷால் மட்டும் நான் சொல்லலை. உன் வீட்டில் திருடின பொருட்கள், ஏமாற்றி சம்பாதித்த பொருட்கள், இரகசிய உறவுகள், தொடர்புகள், அதை மறைவானதை கர்த்தர் அறிவார். ஆகவேதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு மறைவானது ஏதும் இல்லை. நீ என்னத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறன்னு சொல்லிட்டு உன் கூட இருக்கவங்களுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, உன் பிள்ளைகளுக்கு தெரியாது, உன் பெற்றோர்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை அறிந்து வைத்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டார் ஒருத்தர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் சகையு என்று சொல்லக்கூடிய மனிதன் தன்னை யாருமே காணவில்லை என்பதை கண்டு அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவரை பார்த்த உடனே அவர் சொன்ன காரியம், ஆண்டவரே, யாரிடத்தில் ஏதாவது அநியாயமாக வாங்கியிருந்தது உண்டானால் 4 நான் திருப்பி கொடுக்கின்றேன், என் ஆஸ்தியில் பாதி ஏழை கொடுத்துரு. நான் கண்டேன், நான் இச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன், ஒழித்து வைத்துக்கொண்டேன், இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அப்போ கடவுள் சொல்ற, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது. இந்த பாபிலோனை சால்வை, பாபிலோன் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் சொன்னால் குழப்பம், கன்ஃபியூஷன் சொல்லி அர்த்தம். பாபிலோன் என்பது ஒரு அசிங்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. இன்னைக்கு இந்த அருவருப்பை தான் சிம்சோனுடைய நிலை. கேத்ரின் குல்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு கார் டிரைவரை மணந்து கொள்கின்றாள், மரணத்தை சந்திக்கின்றாள். அப்போ சொன்ன வார்த்தை, God can do it again, I believe in miracles. ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கா. கணவனை இழப்பு கொடுத்து விட்டு அந்த கசப்பான காடியை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி அவளுடைய புத்தகத்தில் அதை எழுதுகின்றான். 4 சால்வையில் 2 சால்வை சொல்லியிருக்கேன். ஒன்று எலியாவின் சால்வை, 2வது பாபிலோனிய சால்வை, 3வது ஒரு சால்வை உண்டு. அது 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். 1 சாமுவேல் 15, 27, 28 வசனங்கள். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. ஏன் கிழிஞ்சது? முதல் ராஜா சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜாவை குறித்து நாம் ஏற்கனவே குருத்தோலை ஞாயிறு அன்று கீசின் கழுதைகள், கர்த்தருடைய சித்தம் செய்ய காணாமல் போனப்பட்ட கழுதைகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இந்த கீசினுடைய கழுதைகளை குறித்து சொன்னோம். அப்படிப்பட்ட முதல் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த சவுல் அபிஷேகம் பண்ணுகின்றான். இந்த வசனம் 2 சொல்கிறது. 15வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்தா, சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கர் அவளுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கின்றேன். 13வது வசனம், அதை நிறைவேற்றினேன் என்று சொல்கின்றார். 100% கீழ்ப்படிதல். அதான் 15, 22, 23 வசனங்கள் சொல்கிறது. 15வது வசனத்தை ஏற்கனவே நான் வாசித்தோம். அதற்கு சவுல் அமலேக்கர் இடத்தில் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளுடைய நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், அவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார்கள். 22வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், சர்வாகன தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதோ, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களுடைய நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். 23வது வசனம், ரெண்டகம் பண்ணுதல் பிள்ளி சூனியம் பாவத்துக்கு முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்குரிய விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால்
அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கடவுள் ஒரு காரியத்தை சொல்கிறார், எல்லாத்தையும் கொள்ளடிங்க, எல்லாவற்றையும் சுற்றறித்து போடுங்க. இப்போ இவர் என்ன செய்கிறார்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆட்டு குட்டிகளை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக எடுத்துக்கொண்டு வந்து விடுகின்றார். சாமுவேல் போய் கேட்குறாரு, என்னப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டியான்னு கேட்டா உள்ளே இருந்து ஆடு சத்தம் கேட்குது. அது என்னங்க ஆடு கத்துது? இல்லை நான் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக அதை எடுத்து வச்சிருக்கேன், அதை தான் சுட்டெரித்து போட சொல்லி கர்த்தர் உனக்கு ஆணை கொடுத்தாரு. நீ 100% கீழ்ப்படியில. பலி அல்ல, காணிக்க அல்ல, உன்னுடைய சந்தா பணம் அல்ல, ஊழியனை உபசரிப்பதல்ல. எது முக்கியம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே முக்கியம். ஆகவே தான் சொல்லப்படுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். உன் வாழ்க்கையில 100% ஒபீடியன்ஸ், காலம் தாழ்த்திய கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையே அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸிங் ஆர் ஸ்டான்லி சொல்வார். உடனடியாக கீழ்ப்படிதல். அமலேக்கருடைய ஆடு மாடுகளை கொண்டு வந்ததுனால அதை கொண்டு வந்து தானா கர்த்தருக்கு படைக்க வேண்டும். ஆகவே அவனுடைய சால்வை அவனை பிடித்து இழுக்கின்றான், அந்த சால்வை கிழிஞ்சு போகுது. அன்றைக்கி நிறையா பேர், ஒரு கணவன் சொன்னாராம், எங்கே கிளம்புற? ஆலயத்துக்கு போகிறேன். ஆலயத்துக்கு போகிறதுக்கும் இவனுக்கு இவ்வளோ உயர்ந்த பட்டுப்புடவை தேவையா? இல்லை இதான் எனக்கு வேணும். கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. கோயிலுக்கு வந்தாங்க, பெஞ்சில் உட்காந்தாங்க. போகும்போது பெஞ்சில் இருந்து ஒரு ஆணி அந்த பட்டுப்புடவை டர்ன்னு கிழிச்சு விட்டுருச்சு. அப்போ தான் கணவன் சொன்னானா, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். கர்த்தர் உன் அலங்காரத்தை பார்ப்பதில்லை, உன் உள்ளத்தை பார்க்கின்றார். ஆகவே கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்யும், அது உடனே செய்துவிடு. கடவுள் சிலதை சொல்வார் செய்யின்னு சொல்வார், சிலதை செய்யாதுன்னு சொல்வார். நம்ம என்ன சொல்ல, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி இதை எனக்கு மாற்றி கொடுத்துருங்க, நான் செஞ்சிடுறேன். கிழிக்கப்பட்ட ஒரு சால்வை, சாமுவேலின் சால்வை. 4வது ஒரு சால்வை சொல்லப்படுகிறது. இந்த சால்வை 1 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். 1 சாமுவேல் 24, 5, 6 வசனங்கள். தாவீது சவுலுடைய சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. இந்த சம்பவம் நல்லா நமக்கு தெரியும். சவுல் தாவீதை ஒரு வேட்டை நாய் எப்படி ஒரு முயலை வேட்டையை துரத்துமோ அதே போல சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கின்றான். கடைசியில் ஒரு கெபிக்குள்ளே போகிறான். கெபிக்குள்ளே போகும்போது சவுலுடைய தொங்கல், சால்வனுடைய தொங்கல் இருக்கிறது. அந்த தொங்கலை இவன் அறுத்து விட்டான். பக்கத்தில் தான் இருக்கிறான், அவனை கொன்று போடலாம். பிறகு சொல்லும்போது நான் அவனை கொன்று போட்டிருப்பேன்னா அப்படியெல்லாம் சும்மாலாம் சொல்ல முடியாது. ஆகவே அவனுடைய சால்வனுடைய தொங்கலை அறுத்து தொலைதூரத்தில் வந்துட்டு சொல்கிறான், கர்த்தர் உன்னை என் கையில் கொடுத்தாரு, ஆனால் நான் தான் உன்னை கொல்லாமல் விட்டேன். ஏன்னு சொன்னால், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை போட மாட்டேன். சரி, நீ என் கூட இருந்தது என்ன அர்த்தம்? இது உன் துணியாக பாரு, உன் சால்வையாக பாரு, இப்போ என் கையில் இருக்குது. உன் சால்வையை கொஞ்சம் பாரு, சால்வையை பார்த்தா சால்வையில் கொஞ்சம் காணும், அது அவனுடைய கையில் இருக்குது. ஆமாம், உண்மையாகவே அவன் வந்து போயிருக்கின்றான். கெபிக்குள் இருந்தபோது சால்வனுடைய தொங்கலை அறுத்தது, அவன் மனம் அடித்து கொண்டிருந்தது. ஒரு தவறு செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய சால்வையை அறுத்து விட்டேனே என்று சொல்லக்கூடிய உள்ளம் வாதித்தது. 1 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் என்னை காப்பாராக. நான் தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் என்னை காப்பாராக. இன்னைக்கு எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தா மிக அருமையாய் நடக்கும்.
எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்றது என்னன்னா, இவங்கெல்லாம் ஊழியக்காரங்களா, என்ன தவறு பண்றாங்க, ஆகவே ஊழியக்காரனுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்து மக்கள் எழும்புவார்கள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் குற்றம் சாட்டுவதற்கு நீ யார்? ஊழியக்காரன் மேல் உன்னை அதிகாரியை வைத்தது யார்? ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, மன்னிப்பை பெற்று உடனே பரலோகம் செல், இல்லை என்று சொன்னால் பாதாளம் போவாய். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்னாகமங்களின் புத்தகம் நம்பர்ஸ் 12th chapter 2nd verse. என்னாகமம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு ஊழியக்காரனாக இருந்தவன் மோசேயை காப்பாற்றினது அவனுடைய சகோதரி மிரியாம். இப்போ மிரியாம் ஒரு காரியத்தை சொல்றாரு, கடவுள் என்ன மோசையை மட்டும் தானே வச்சு காப்பாற்றினாரு, அந்த மோசையை காப்பாற்றுனதே நான் தான் என்று சொல்லும்போது அந்த மிரியத்துக்கு வெண்குஷ்டம் பிடித்தது என்று சொல்லப்படுது. அவன் நல்லவனோ கெட்டவனோ ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினதினால் சொந்த சகோதரிக்கு கர்த்தர் நோய் கொடுக்கின்றார். 4 சால்வைகள் கொடுக்க சொன்னேன். எலியாவின் சால்வை, பாபிலோனிய சால்வை, கிழிக்கப்பட்ட சால்வை, அறுக்கப்பட்ட சால்வை. அந்த குருடனை போல எல்லா சால்வையும் தூக்கி போட்டுட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு பின்பாக போய்வாய் என்று சொன்னால் நீ பிழைத்துக் கொள்வாய், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். இல்லைன்னு சொன்னா கடவுள் உன்னை கணக்கு கேட்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கக்கூடியவரே, சால்வைகள் மீது பிரியப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை அழிந்து விடாதபடி நீதியின் சால்வையும் ஆண்டவராக நீர் எங்களுக்கு தரக்கூடிய ரட்சிப்பின் சால்வையும் பெற்றவர்களாய் நாங்கள் வாழ்க்கை நடத்த உதவி செய்யும். இந்த ஆலய ஆராதனைகளுக்கு ஆஸ்வத்து கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபையும் உமது ஆலோசனையும் வழிநடத்த எங்களோடு கூட இருக்கட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்களை நடத்தலும் சதா காலங்களில் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்று இருப்பதாக, ஆமீன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியம், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு வழக்கம் போல நமக்கு ஆன்லைனில் ஆலய ஆராதனை நடைபெறும். ஆலய ஆராதனைக்கு பிறகு ஆன்லைனில் சண்டே ஸ்கூலும் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நன்றாக ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷத்தோடு ஞாயிறு பள்ளியிலே கலந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். தொடர்ந்து பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு சாட்சியாய் அந்த பிள்ளைகள் விளங்கட்டும். அதே போலவே அடுத்த வெள்ளிக்கிழமை மாலை ஆலய ஆராதனை நடைபெறும். காலை மாத பிறப்பினுடைய காலை ஆலய ஆராதனை 5:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே ஒவ்வொரு ஆலய ஆராதனையிலும் நீங்கள் பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 206வது ஞானப்பாட்டை நாம் பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 206. தேவ கிருபையை தேட நீ போராடி கொண்டிருது, ஆவி பாரமின்றி ஏற நன்றாய் ஜாக்கிரதைப்படு. 206வது ஞானப்பாட்டின் முதல் 5 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு 206 முதல் 5 சரணங்கள்.
கர்த்தாவே, உமது சத்தியத்தை எங்களை பரிசுத்தமாக்கு. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரே, உமது அளவில்லாத இரக்கத்தின்படி உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற உமது பிதாவான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உடைய திவ்ய வசனத்தின் நன்றி அறிந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடக்க ஒத்ததாக்கி விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஸ்நேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவர் எங்களுக்கு உமது பரிசுத்த ஆவியை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசகுமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 299 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை நாம் பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 299 முதலாவது சரணம். என்னோடிரும் என் நேச கர்த்தரே. Yeah.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமீன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்கள் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.